ஹாய் சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய வெஜ் பாஸ்தா எப்படி வீட்டிலையே சுலபமாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். நிறைய வெரைட்டியில் நம்மளுக்கு கிடைக்கிது. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பெண்ணை வெரைட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது மைதா இல்லை, டுரம் வீட்டுன்னு சொல்கிற கோதுமையிலே கொஞ்சம் ஹார்டான கோதுமை, செமோலினாவுக்கும் பாஸ்தாவுக்கும் மட்டும் யூஸ் பண்ணுற கோதுமை. இது ரொம்ப ஹெல்த்தி தான். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கிறணும். கரெக்டான அளவு வைக்கக்கூடாது, கொஞ்சம் கூடயே தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்ச பாஸ்தா, கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விடணும். அந்த பேக்கெட் பின்னாடியே எவ்வளோ நிமிஷம் வேகணும்னு கொடுத்துருப்பாங்க, அதை விடவே நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கோங்க. எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்பப்போ இந்த அளவுக்கு நல்லா மலன்னு கொதிக்கணும். தண்ணி கொதிச்ச பிறகு தான் பாஸ்தா சேர்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வச்சு கொடுக்கறதே நல்லது தான். நான் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். பாஸ்தா அங்கே கொதிச்சிட்டு இருக்கும் போதே இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பட்டர், கொஞ்சோண்டு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் டொமேட்டோ கெட்சப். இதெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ். ஏன்னா நம்ம இது நல்லா ரெட் கலர் பாஸ்தா மாதிரி வைக்க போகிறோம், அதனால ரெட் சில்லி சாஸும் போட்டிருக்கேன். நிறைய வெள்ளை பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள். இது இத்தாலி சீசனிங் சொல்லுவாங்க. எல்லா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஃபுல்லாமே இதில் இருக்கும். அப்படி இல்லாதவங்க நம்ம பீஸா இந்த மாதிரிலாம் வாங்கும்போது கொடுப்பாங்கல்ல, அந்த சீசனிங் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, ஒரு 3 தக்காளியை நல்லா நடுவில் ஒரு 2 பக்கமும் கீறி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கிறதுனா தோல் சீவி நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக கொஞ்சோண்டு பட்டாணி, குட்டி குட்டியாக நறுக்கின கேரட், குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் ஒரு கை நிறையா கொத்தமல்லி தலையை நம்ம தூவி எடுத்துக்கிறோம். இப்போது 15 மினிட்ஸாக, ஒரு 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நடுவில் எடுத்து பார்த்துருக்கோம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரே ஒரு பாஸ்தாவை எடுத்து ஒரு கத்தியில் நறுக்கி பார்த்தா நல்லா சுலபமாக கட் ஆகணும். நடுவில் கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வடித்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சிட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும். பாஸ்தா வேக வச்ச தண்ணியிலேயே நம்ம எடுத்து வச்ச தக்காளி, அதாவது நம்ம கீறி வச்சோம்ல, நம்ம தோல் எடுக்க போகிறோம். அதனால நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அதை சுடு தண்ணியில் வச்சா போதும். அதே மாதிரி பச்சை பட்டாணி, இதையுமே அதே தண்ணியில் போட்டுட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் தக்காளி தனியாக, பட்டாணி தனியாக எடுத்துக்கலாம். அந்த தண்ணி சூடாக இருந்தனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துலேயே அந்த தக்காளியை எடுத்துட்டு அந்த மேலே இருக்க தோலை எடுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, தக்காளி தோல் விற்கிறத எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி தோலை உரிச்சிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு நம்ம பட்டரும் எண்ணெயும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன வெள்ளை பூண்டை நம்ம சேர்த்துக்கணும். இந்த வெள்ளை பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறணும். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். நம்ம பாஸ்தாவோட ஒன்று சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணும். நான் ஏற்றிருக்கிறது வெஜ் பாஸ்தான்றனால அளவான தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டொமேட்டோ பாஸ்தா செய்கிறதா இருந்தால் இதே ஸ்டேஜில் இன்னும் 2-3 தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா அது இன்னும் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதிலே குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வேக வச்ச பச்சை பட்டாணி, குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச கேரட் எல்லாத்தையும் சேர்த்து இதையும் இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா ஓரளவுக்கு கிண்டி எடுத்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா அந்த காய்கறிகள்லாம் வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி எது நம்ம இத்தாலியன் சீசனுக்கு போடணுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இதையும் சேர்த்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம்.
இந்த கொஞ்சம் அந்த லிக்யூடாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக மசாலா இருந்துச்சுன்னா நம்ம பாஸ்தா கூட போய் ஒன்று சேர்ந்து வேகாது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அந்த ஜூஸ் எல்லாம் பாஸ்தாவில் இறங்கி நம்ம பாஸ்தா சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு கியூப் அளவு பட்டர் சேர்த்து நம்ம இறக்கிட்டா நம்மளோட வெஜ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிரும். கை நிறையா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சீஸ் தூவி நம்ம இறக்கி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுவையான நம்மளோட வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.